எப்போதுமே விதி மேல பழி போடாதீங்க. இங்க ஒருத்தர் மெழுகுவர்த்தி பிசினஸ் செஞ்சு 20 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ராமேஸ்வரத்தில் பெண்கள் உடைமாற்றும் அறையில் ரகசிய கேமரா பொருத்தப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட கழிவறைக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் விஸ்வநாதன் இணைப்பில் இருக்கிறார். விஸ்வநாதன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ராமேஸ்வரத்திற்கு நாள்தோறும் பல்வேறு மாவட்ட மற்றும் மாநிலத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் யாத்திரை வருவது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா வரக்கூடிய பக்தர்கள் அக்னித்த கடற்கரையை புனித நீராலை விட்டு உடைமாற்றுவதற்காக நகராட்சி நிர்வாகத்தின் சரி, இந்திய அறநிலையத்துறை சரி சரியான பெண்களுக்கு உடைமாற்றம் அறை இல்லாத காரணத்தினால் தனியார் உடைமாற்றம் அறைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்பட்டு வருகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட தனியார் உடைமாற்ற அறைகள் அதிக கட்டணங்கள் வசூலிப்பதோடு உடைமாற்றம் அறைக்குள் ரகசிய கேமராக்கள் வைத்து பெண்கள் அந்தரங்கத்தை வீடியோ எடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த பெண்கள் அந்தரங்கத்தை வீடியோ எடுத்து விவகாரத்தில் ராஜேஷ் கண்ணன், மீரா மீது ஆகிய இரண்டவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனில் அவருடைய விசாரணை நடத்தியில் அவருடன் பதிவு செய்யப்பட்ட வீடியோக்கள் அனைத்தையும் அவர் வேற யாரையும் அனுப்பியுள்ளார்களா அல்லது இந்த முறையில் விசாரணை நடத்தி வருவது. அந்த வீடியோவில் அனைத்தையும் சென்னையில் உள்ள தலைவர் போலீசாருக்கு அனுப்பி வைத்து தீவிரமாக ஆய்வு நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ராமேஸ்வரத்தை பரபரப்பாகிய அந்த தனியார் உடைமாற்றம் அறைக்கு இன்று போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல் வச்சிருக்காங்க. இதே மற்ற பகுதியில் உள்ள தனியார் உடைமாற்றர்கள் முறையான அனுமதி பெற்று இயங்குகிறதா, லாஜிக் அனைத்து முறையான அனுமதி உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன்.